சாப்டரோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, இவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் மேலே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டீம் லீடரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் டீம் லீடர் மட்டும்தான் டீமை ரெப்ரசன்டேட் பண்ணுற விதமாக கு பாய்சன் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுவாங்க. மற்ற யாராலுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ டீம் லீடராக நம்ம யூன்மியோங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து டீம் லீடருக்கான ப்ரிவிலேஜஸாக ஒரு பில்லை வந்து வாரியர் ஜின் தராரு. அது பேர் வந்து ஹெவன்லி ஆர்ட் பில். அதை வந்து எடுத்துக்கணும்னா ஒருத்தரோட இன்டர்னல் எனர்ஜி வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இந்த பில்லை வந்து 100 இயர்ஸ் ஓல்டான ஒரு மூலிகையிலிருந்து செஞ்சுருப்பாங்க. இதை பார்த்த மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதான்னு பார்த்துன்னு இருக்கப்போ, ஹீரோ வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவான். பட் எனக்கு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வேணும்னு கேட்குறப்போ, வாரியர் ஜின் வந்து இந்த பில்லை வேணான்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இதால் அவனுக்கு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு இப்போ அவனோட இன்டர்னல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவார். எனக்கு டேங் ஃபேமிலியோட 10 பாய்சன்ஸ் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்பான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவுக்கு நிறைய ஹிடன் வெப்பன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களால டேங்க் ஃபேமிலியோட 10 பாய்சனை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து டேங்க் ஃபேமிலியோட 10 பாய்சன் யூஸ் பண்ணுறது வந்து தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருவார் அவர். டேய், உனக்கு அந்த பில் வேணான்னா எங்களுக்காவது கொடுக்கறது தண்டா அப்படின்ட்டு மிரியோ வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுன்னு இருப்பா. அப்போ அந்த ஹெவன்லி ஆர்ட் பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டியான்னு ஐஜோன் கேட்குறப்போ, இல்லை நான் அதை ஒன்றும் ரிட்டர்ன் பண்ணலன்னு ஹீரோ சொல்லுவான். நீங்கள் அந்த பில்லை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டோடனே, நான் திரும்பவும் அதை எல்லர் ஆளுக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறப்போ, இல்லை தேவையில்லை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாதீங்க, ஏன்னா அதை வந்து மற்ற டீம் மெம்பர்ஸ் யாருக்காவது தரலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஒரு பிளானை சொல்லுவான். அதாவது மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னை தோக்கடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து டீம் லீடர் பொசிஷனை கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லுவான். டீம் லீடரை ரீஎலெக்ட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்ட்டு எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. சரி, பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்ட்டு வாரியர் ஜின்னும் ஒத்துக்குவார். இதை கேட்ட மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் வேகமாக ஓடுறப்ப என்னப்பா அதுக்குள்ளே பயம் வந்துச்சான்னு ஹீரோ கேட்பான். ஏய், நீ அந்த குணாயை எடுடி, நீ இந்த சுரிக்கன் எடுடின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி ஓடுவாங்க. நான் கிளான் லீடர் ஆகிட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணுன்னு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் ஹீரோவை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது, சீசன்ஸும் பாஸ் ஆகுது, இயர்ஸ் பாஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிச்சு. இப்போ மெயின் காம்படிஷன் டே வந்துடுச்சு. பட் இந்த சேலஞ்சில் யாராலுமே ஹீரோவை பீட் பண்ணவே முடியல. ஹீரோ தான் எல்லா சேலஞ்சிலையும் வின் பண்ணுறான். அதாவது இது வரைக்கும் இவங்க எல்லாமே ஹீரோவை கிட்டத்தட்ட 173 டைம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துலேயுமே தோத்துட்டாங்க. நான்லாம் எப்போவோ கிவ் அப் பண்ணிட்டேன்டி, ஏன்னா என்னால் யூன்மியோவை தோக்கடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருக்கலாம். இப்போ யூன்மியோ கூட கொஞ்சம் வளர்ந்துட்டான், பார்க்க அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டு பேசுவாங்க. அப்போ அங்கே வாரியர் ஜின் வருவார். வந்து இந்த மாதிரி மற்ற டீமில் வந்து நிறைய பேர் வந்து இன்ஜுரிஸ்னால டிஸ்குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஒரு சில டீமில் வந்து டெத்ஸும் ஏற்பட்டிருக்கு. நம்ம டீமில் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். நான் உனக்கு நிறைய முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒன் டைம் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கு பாய்சன் மேட்ச்சில் டேங்க் ஃபேமிலியோட 10 பாய்சனை தவிர மற்ற எல்லா பாய்சனுமே யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வேறு வெளியாட்கள் யாராலையுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதால் வெளியாட்கள் யாருமே உள்ளே நுழைஞ்சு எந்த டிஸ்டர்பும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஐஜியோன் வந்து அவன் மேக் பண்ண எக்ஸ்ட்ரீமான பாய்சன்ஸ்லாம் ஹீரோக்கு கொடுப்பா. இது ஒன்றும் லஞ்ச் பாக்ஸ்லாம் இல்லைடா, போகிற வழியில் சாப்பிட்றாத அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் தருவா. உன்னை பற்றி ரொம்பலாம் கவலையாக இல்லை, இருந்தாலும் நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ணுன்னு மட்டும் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ட்டு கேட்குறப்போ, ஹீரோவே ஐஜியோனை கையை பிடிச்சி அவனே அடிச்சுக்கிட்டு, என்னை இந்த காம்படிஷனில் காயப்படுத்தின ஒரே ஆள் நீயாக தான் இருப்ப, மற்ற யாராலுமே என்னை காயப்படுத்த முடியாது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புவான். நெக்ஸ்ட்டு சீனில் யங்ரி அவங்க காட்டுவாங்க. கையில் இருக்க பாய்சனை வச்சு யோசிச்சுட்டு இருப்பா. ஆல்ரெடி ஜேகல் கிளான்லேருந்து வந்து இவகிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கான எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம், எல்லா இடத்துலையுமே எங்கள் ஃபார்மேஷன் தான் இருக்குது, கண்டிப்பாக நீ தான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாமல் செய்ய மாட்டீங்கன்னு சொல்கிறப்போ, இந்த மாதிரி எங்களோட நெஃப்யூ பையனை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும். ஓ, அப்போ என்னை வச்சு நீங்கள்லாம் என் கிளான்குள்ளே நுழையலான்னு பிளான் போடுறீங்களான்ட்டு இவ கோவப்படுவா. இல்லை இல்லை, அதுக்காக நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த சீன் முடியுது. எல்லா டீமோட லீடரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டீம் 1ஓட லீடர் வந்து யங்ரியோங், டீம் 2க்கு வந்து ஜியோங்கில். இந்த டேங்க் ஃபேமிலியில் யார்கிட்டையும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தே இல்லை பழகுது, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டீம் 3ஓட லீடர் காட்டுவாங்க. இவனோட பேர் வந்து கியூக்ரீன். இவன் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த வாரியர்ஸே போட்டு தள்ளிருப்பான். அதுக்கப்புறம் டீம் 4, டீம் 5, டீம் 6ஓட லீடர் காட்டுவாங்க. லாஸ்ட்டாக டீம் 7ஓட லீடரான நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இந்த நாள் வந்து சிலர் சாகிறதுக்கான நல்ல நாள் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்ருப்பான். இன்ஸ்ட்ரக்டர் ஜேகல் வந்து ஃபார்மேஷன் மூலியமாக ஹீரோவை வாட்ச் பண்ணிகிட்ருப்பார். இந்த பையனை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ டேலண்ட்டோடு இருக்கிறவன் வந்து சாக போகிறான்னு நினச்சா வருத்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பார். திடீர்னு ஹீரோ பின்னாடி யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு சென்ஸ் ஃபீல் பண்ணிவிட்டு அவன்கிட்ட இருந்த சின்ன ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் பண்ண ஸ்லாஷில் அந்த ஃபார்மேஷனே கிராக் விட்டுரும்.
கண்டிப்பா இது ஜேகல் ஃபேமிலில யாரோட வேலையாவ தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிப்பான். இருந்தாலும் வாரியர் ஜின் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த மாரி எங்களாலயே உள்ள வர முடியாது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த அளவுக்கு செட் பண்ணியிருப்போம். நாங்களே நெனச்சாலும் எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். யோசிச்சுட்டு சரி காம்படிஷன் முடிஞ்ச உடனே அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவான். இந்த பக்கம் இன்ஸ்ட்ரக்டர் ஜேக்கல் வந்து கிட்டத்தட்ட கண்ணே டேமேஜ் ஆயிடுச்சு. நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருந்தேன்னா, என்னோட கண் பார்வையே முழுசா போயிட்டுருக்கும். இந்த லெவலுக்கான ஒரு ஸ்வார்ட்மேன்ஷிப்ப நான் இதுவரைக்கும் என் வாழ்நாள்லயே பார்த்ததில்ல. இவன் நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப பெரிய ஒரு எதிரியா மாறிட்டான் எங்களுக்கு. இவன எப்படி தான் நாங்க அதுலருந்து எலிமினேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்திலே இருப்பாரு. அதுவும் இல்லாம அதுக்கு மேல ஒரு பயமும் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல டீம் 4 ஓட லீடர் வந்து உடம்பெல்லாம் ரொம்ப காயத்தோட, ரொம்ப சீரியஸான இன்ஜுரீஸோட இருப்பாங்க. நான் வந்து இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்லாம் வரல. இங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும் மட்டும் தான் வந்தேன். அதுவும் என் பேரண்ட்ஸ்க்காக தான். நான் எப்படியும் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆனா இவன பார்க்குற வரைக்கும் நான் வந்து வித்ட்ரா பண்ண நெனச்சாலும் இவன் வந்து விடமாட்றான். இவனோட ஒரே நோக்கம் வந்து எங்கள கொல்றதா தான் இருக்கு. எப்படி இங்கருந்து தப்பிக்க போறேன்னே தெரியல அப்படின்ட்டு பயத்தோட இருப்பா. ஒருவேளை இவன் மட்டும் கிளான் லீடர் ஆனா என்ன நடக்கும்னு நெனைக்கிறப்போ பின்னாடியே வந்து அவன் "என்னா நடக்கும் நீயே சொல்லு" அப்படின்னுவான். அவனோட கையில பார்த்தா ஆல்ரெடி டீம் 5 அப்புறம் டீம் 6ஓட லீடர வந்து வெட்டி அவங்க தலைய மட்டும் கையில வச்சுன்னு இருப்பான். நம்மலாம் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க தானே! நம்மலாம் டேங் கிளான சேர்ந்தவங்க. நீ ஏன் அப்படி நடந்துக்கிற? அதுக்கு என்ன இப்போ எனக்கு உங்கள கொல்லணும்னு தோணுது நான் கொல்றேன் அப்படின்ட்டு இவளையும் கொன்னுடுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஒரு கேவ தேடி அந்த இடத்துல மெடிடேட் பண்ண போவான். அவன் வந்து நெக்ஸ்ட் ரெலம்க்கு பிரேக் த்ரூ பண்றதுக்காக போயிருப்பான். சீல் பண்ணி வச்சிருந்த மெரிடியன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அவனுடைய QA எனர்ஜிய வந்து ஃப்ளோ பண்ண விடுவான். இப்போ பிரேக் த்ரூ பண்றப்ப என்ன நடக்கும்னா, இவனோட உடம்பே கிட்டத்தட்ட ரீபர்த் ஆகும். எல்லா எலும்புகளும் நொறுங்கி, திரும்பவும் புதுசா எலும்புகள் ஃபார்ம் ஆகி, அவனோட ஸ்கின்ஸ் எல்லாம் திரும்பவும் புது ஆளா பொறந்து வருவான். பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தனால, அவ்வளோ கஷ்டமா இருக்கான்னு நெனைக்கிறேன்ட்டு செய்வான். இருந்தாலும் வலி அதிகமா தான் இருக்கும். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் ரெலம்க்கு பிரேக் த்ரூ பண்ணிடுவான். இந்த ரெலம் பேர் வந்து டிரான்செண்டன்ஸ். இந்த டிரான்செண்டன்ஸ் ரெலம் வந்து நெறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கனவாவே இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த ரெலத்த. சரி இப்போ புது பவர டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு, அவனோட ஃபிங்கர்ல வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிய யூஸ் பண்ணி, அந்த ராக்கே கட் பண்ணுவான். அங்க பெருசா டேமேஜ் நடக்கும். இத பார்த்துட்டு நாட் பேட் அப்டின்ட்டு அங்கருந்து கெளம்புவான். நெக்ஸ்ட் சீன்ல கியூக்ரீன தான் காட்டுறாங்க. "டேய் நீலாம் 3 வருஷம் என்னடா ட்ரெய்னிங் எடுத்த? என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ற அளவுக்கு அங்க யாருமே இல்லையா?" அப்டின்ட்டு நம்ம ஜியோங்கில புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். கியூக்ரீன் இவன் வந்து கிராண்ட் எல்டர் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்த ஒரு சைல்டு. இவன ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே, சரி நம்ம வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நெனச்சேன். ஆனா, அவனோட காலர கூட என்னால டச் பண்ண முடியல. யூன் மியோங் கையால அடி வாங்காத வரைக்கும் மனசு லேசா தான் ஃபீல் ஆகுது அப்டின்ட்டு சிரிப்பான். டேய்! நாங்க ஒருத்தன் சீரியஸா பேசுறேன் என்னடா சிரிக்கிறேன்னு கேட்குறப்போ, உன்ன விட பயங்கரமான ஒருத்தன யோசிச்சேன். அதால தான் சிரிப்பு வந்துச்சு. ஓ! அப்படியா? சரி. நான் இன்னும் உன்ன பயமுறுத்துற அளவுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் வந்து டேங்க் கிளான சேர்ந்தவனே கிடையாது. நான் வந்து பிளாக் டெத் அலையன்ஸோட ஒரு ஸ்பை அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பயமாயிடும். என்னடா சொல்ற? அப்படின்ட்டு. இப்போ நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. நான் உன்ன உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா? சரி சாகுற உனக்கு என்னோட பேர மட்டும் சொல்றேன். நான் வந்து சைலண்ட் டார்க் மூன் ஸ்வாட் செக்ட்ட சேர்ந்த மேக் இங்யூக் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஜோங்கில் அட்டாக் பண்ணலான்னு வரப்போ, திடீர்னு அவனால மூவ் பண்ண முடியாது. என்னாச்சு? திடீர்னு என் பாடி மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா, திடீர்னு அவன் கண்ணுலேருந்து ரத்த ரத்தமா வரும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வருவான். "அங்க யாரோ இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சு. அதான் வந்தேன்" அப்படின்னுவான். நான் ஜோங்கில் எப்படி இருக்கேன்னு கேட்குறப்போ, இவன் யாரு அப்படின்னு தெரியாத மாரி பார்ப்பான். ஏன்னா யாருன்னே அடையாளம் தெரியாது ஜோங்கிலுக்கு. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. டார்க் மூன் ஸ்வாட் செக்ட் லீடர் வந்து நம்ம கியூக்ரீனை வந்து இந்த மாரி "நீ போயிட்டு ஆர்ஃபன் மாரி அந்த டேங்க் ஃபேமிலிக்காக சுத்தின்னு இரு. அப்போ யாராவது உன்னை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. நீ அப்படியே ஸ்பையா இருந்து நீ உனக்கான ஒரு பேரை வந்து அச்சீவ் பண்ணு. அந்த ஃபேமிலிய அழிச்சிரு" அப்படின்னு சொல்றப்போ, இவனும் சரி ஓகேன்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பான் அந்த மிஷன்ல. நான் இந்த மாரி ஒரு இடத்துலலாம் சாகவே மாட்டேன். யூன் மியோங்கும் ஜியோங்கிலும் பேசிட்டு இருப்பாங்க. "இது உண்மையிலேயே நீ தானா யூன் மியோங்?" அப்படின்னு பேசின்னு இருக்கப்போ, சரி அவன் வந்து இந்த மாரி ஸ்பைன்னு சொன்னான். அவன்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணலாம். அவனுக்கு ஆன்டிடோட் குடு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, "ஆன்டிடோட் குடுங்கடா. அந்த கொஞ்ச நேரத்தில உன்னையாவது போட்டு தள்ளிர்றேன். எப்படியும் நான் சாக போறேன்னு இருந்தாலும், உன்னையும் சாவடிச்சுட்டு தான் நான் போவேன்." அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருப்பான். யூன் மியோங், "நான் பாஸ்ட்ல பண்ண எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு. நான் வந்து அப்போ எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் அவன் கூட சேர்ந்துக்கின்னு. நான் சின்சியரா உன்கிட்ட அப்பாலஜி கேட்குறேன்." "ஏய் பாஸ்ட்லாம் விட்றா. அது நடந்தது நடந்துட்டாவே இருக்கட்டும். இல்ல இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அப்பாலஜிஸ் கேட்கணும்னு தோணுது." அப்படின்ட்டு சாரி கேட்பான். திடீர்னு யூன் மியோங் பின்னாடி பாரு. பின்னாடி பார்த்தா கியூக்ரீன் வந்து அட்டாக் பண்ண வருவான் ஹீரோவ. ஹீரோவ அவன்கிட்ட இருந்த அந்த ஸ்வாடால 2ஆ வெட்டிடுவான்.
ஜியோங்கில் வந்து ஷாக்கில் யூன் மியோங் அப்படின்னு கத்துறப்போ பார்த்தா அது வந்து ஹீரோவே கிடையாது. அது வந்து அவனோட ஷேடோவா இருக்கும். பின்னாடி இந்த ஹீரோ வந்துட்டு, "எனக்கு வந்து செத்துப்போன பாம்பு கூட சண்டை போடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் நீயே இவ்வளோ தூரம் வரப்போ எனக்கும் வேற வழி தெரியல." அப்படின்ட்டு பாய்சனை யூஸ் பண்ணி அவன கொன்னுடுவான். ஜியோங்கில் இத பார்த்த ஷாக்ல ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கா யூன் மியோங்க்கு. அப்போ இந்த பாஸ்ட் 4 இயர்ஸ்ல என்ன மாரி ட்ரெய்னிங்லாம் எடுத்திருப்பான். கியூக்ரின் லாஸ்ட்டா யூஸ் பண்ண மூவ் வந்து டார்க் மூன் ஸ்வாட் செக்ட்டோட அல்டிமேட் மூவ். அதுலருந்தே இவன் ஈஸியா தப்பிச்சுட்டானே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். நம்மள எப்படி அவுட்கம்ம டிசைட் பண்றது அப்படின்னு கேட்குறப்போ, என்னாலலாம் உன்ன எதிர்த்து வின் பண்ண முடியாது யூன் மியோங். நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்றப்போ, ஆனா எனக்கு அங்கேருந்து எப்படி வெளில போறதுன்னு தெரிலன்ட்டு முழிக்கிறப்போ, ஹீரோ வந்து அங்க இருக்க ஃபார்மேஷன ஈஸியா கட் பண்ணிட்டு, இந்த வழியா வெளில போ அப்படின்னுவான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடைச்சு நின்னுட்டு இருப்பான். போறதுக்கு முன்னாடி, "உனக்கு குட் லக் யூன் மியோங். காம்படிஷன்ல வின் பண்ணு" அப்படின்ட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல டார்க் மூன் ஸ்வாட் செக்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு வார்ம காமிக்கிறாங்க. அந்த வார்ம் வந்து மதர் வார்ம். அதோட குட்டி வந்து இறந்துருச்சுன்னா, அந்த மதர் வார்மும் வந்து இறந்துரும். அதோட குட்டி வந்து கியூக்ரினோட உடம்புல இருந்துச்சு. இப்ப இந்த மதர் வார்ம் இறந்தத பார்த்த அந்த செக்ட் லீடர் வந்து, "அப்போ கியூக்ரின் வந்து இறந்துட்டானா?" அதாவது இவங்கலாம் வந்து மேக் இங்க்யூக் அப்படின்னு அவனோட ஒரிஜினல் நேம்ல தான் சொல்லுவாங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து கியூக்ரினே வச்சுக்கிறேன். கியூக்ரின் என்னோட யங்கஸ்ட் சைல்டு. எனக்கும் வேலைக்காரிக்கும் பொறந்தான். இருந்தாலும் மத்தவங்க காட்டிலும் இவனுக்கு வந்து ரொம்பவே அதிகமா டேலண்ட் இருந்துச்சு. இத கண்டுபிடிச்ச என் பொண்டாட்டி என்ன பண்ணான்னா, இவன கொன்னுடுவேன்ற பயம் இருந்ததுனால, நான் இவன கூட்டின்னு போயிட்டு டேங் ஃபேமிலிக்காக விட்டு வந்துட்டேன். ஆனா, இப்ப அவன் இறந்துட்டான்றப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. கோவத்தோட வெளில வந்து, "செக்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே கவனிங்க. இன்னைக்கு டேங் ஃபேமிலியில யாருமே உயிரோட இருக்கக்கூடாது. முக்கியமா நம்ம ட்ரெய்னிங் நடக்கிற அந்த இடத்துக்கு தான் போணும். யங்கர் ஜெனரேஷன் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது. டேங் ஃபேமிலிய அழிச்சிடணும் நம்ம" அப்படின்ட்டு கோவத்தோட சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ படுத்துக்கிட்டு, ஜேகல் ஃபேமிலிக்கும் டார்க் மூன் ஸ்வாட் செக்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு யோசிப்பான். இல்ல. ஏதோ இருக்காதுன்னு நெனச்சுட்டு அப்படியே வானத்த பார்த்துட்டு படுத்துருக்கப்போ, இந்த மாரி எங்க அம்மா கூட படுத்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க அம்மாவுக்கு இந்த ஒரு அழகான நிலவ காமிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறான். திடீர்னு பார்த்தா அங்க யாரோ வராங்க. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா, யங் தான். நம்ம ஹீரோவ தேடி தான் வந்திருப்பா. ஆனா ஹீரோவ பார்த்தோனே அடையாளமே தெரியாது. யார் இந்த அழகான பையன் அப்படின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கப்போ, நான் தான் அழகா இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என் கையில சாக போறான் அப்படின்ட்டு, ஸ்லீப்பிங் பாய்சன யூஸ் பண்ணிட்டு, அவகிட்ட இருக்க அந்த ரெட் கலர் பாய்சன யூஸ் பண்ணி கொல்லலான்னு போறப்போ, திடீர்னு ஹீரோ எழுந்துச்சு அவ கைய புடிச்சிருவான். ஹீரோக்கும் இது யாருன்னே அடையாளம் தெரியாது. "யாரு நீ? இங்க என்ன பண்ற?" அப்படின்ட்டு கேள்வி கேட்குறப்போ, அவ எதுவுமே சொல்ல மாட்டா. "உனக்கு வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒழுங்கா சொல்லு" அப்படின்ட்டு கழுத்த புடிச்சு நல்லா நெரிப்பான். இருந்தாலும் அவ எதுவுமே சொல்லாம, அங்க கீழ விழுந்த பாய்சன் தலைவனோட பிளேடே பாப்பா. அது வேற தூரமா விழுந்துருச்சு. இவன எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, "நீ ஆன்ஸர் பண்ண போறியா இல்லையான்னு?" கேட்குறப்போ, ஹீரோ வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவான். இது யங் அப்படின்ட்டு. "என்னப்பா போன முறை உன் மூஞ்சில வாங்குன அடி பத்தலையா? இப்போ உன் ஃபுல் ஃபேஸையும் கொலாப்ஸ் பண்ணணுமா?" அப்படின்ட்டு கேட்பான். இது எல்லாத்தையும் பார்த்த ஜேகல் வந்து, "போச்சே, இத்தன வருஷமா கஷ்டப்பட்டு போட்ட பிளான்லாம் போச்சே, என்ன பண்றது?" ஃபர்ஸ்ட்டு நம்பர் 10 தான் வந்து ஒரு பெரிய வேரியபிளா இருந்தான். பட் நம்பர் 28 வந்த உடனே ஒரே அடியிலே அவன நாக் அவுட் பண்ணிட்டான். இப்போ வந்து நம்பர் 2வும் அவகிட்ட மாட்டிக்கினான். "என்ன பண்றதுன்னே தெரியலையே" அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கப்போ, திடீர்னு ஃபார்மேஷன பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. "இவங்கலாம் யாரு? இவங்க வந்து ஃபார்மேஷனோட வெளியில என்ன பண்றாங்க?" பார்த்தா ஃபார்மேஷன் வெளியில ஒரு பெரிய குரூப்பே இருக்கும். அதாவது டார்க் மூன் ஸ்வாட் செக்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம அவர் வந்து ஹெல்ப்புக்கு சியோங்ஜின் செக்ட்லேருந்து அவங்க செக்ட் மெம்பர்ஸ் அப்புறம் லீடர்ஸையும் கூட்டின்னு வந்திருப்பான். "நீ, நான் அப்புறம் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்திருந்தாலே போதாதா? நம்ம ஏன் இவ்வளோ பேர கூட்டின்னு வரணும்?" அப்படின்ட்டு சியோங்ஜின் செக்ட் லீடர் கேட்குறப்போ, "இல்ல, நான் இவங்க யாரையுமே உயிரோட விட போறதில்ல. எல்லாருமே இங்க இருக்கிறவங்கலாம் அழிக்கப் போறேன். அதுக்கு எல்லாருமே வேணும்னாங்க." மொத்தமா கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. இத ஜேகல் பார்த்துட்டு, "டார்க் மூன் ஸ்வாட் செக்ட் லீடரா? இவன் அங்க என்ன பண்றான்? ஒருவேளை நம்மளுக்குள்ள யாராவது ஸ்பை இருப்பாங்களா?" அப்படின்ட்டு யோசிப்பான். இவங்கள வச்சே யூன் மியோங்கோட கதைய முடிச்சுட்டா எப்படி? அப்படின்ட்டு ஒரு வில்லத்தனமான பிளான் போடுவான் இவன். இவன எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யங் யோசிக்கிறப்போ, ஹீரோ அந்த பிளேட்ல இருக்க பாய்சன பார்த்துட்டு, பிரைட் ரெட் கலர்ல இதுவரைக்கும் நான் ஒரு பாய்சன பார்த்ததே இல்ல. இது என்ன பாய்சன் சொல்லுன்னு சொல்றப்போ, அவ திடீர்னு கையில வச்சிருந்த அந்த பாய்சன ஹீரோ மேல ஊத்தலான்னு வருவா. ஹீரோ அத கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டு, "இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையான்னு?" கேட்கிறப்போ, அவ எதுவுமே சொல்ல மாட்டா. இந்த இதுல இருக்க பாய்சனும், அந்த பிளேட்ல இருக்க பாய்சனும் 2ம் சேம் தான் போல இருக்குது. இப்ப நீ சொல்லலன்னா, அந்த பாய்சன வச்சு உன்ன தான் டெஸ்ட் பண்ணுவேன். அப்படின்ட்டு யங்ரியங்க்கு அந்த பாய்சன டெஸ்ட் பண்ண வரப்போ, இல்ல நான் சொல்லிடுறேன். இது டேங் ஃபேமிலி 10 பாய்சன்ஸ்ல ஒண்ணு. டேங் ஃபேமிலி 10 பாய்சன்ஸ்ல ஒண்ணா? ஆனா அது வந்து இந்த மேட்ச்ல தடை செஞ்சிருக்காங்களே, அத யூஸ் பண்ண முடியாதே. ஆஹா! நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஹீரோ முகம் ஃபுல்லா ஒரே சிரிப்பு. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடு, நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்ட்டு யங்ரியங் சொல்லுவா.
இல்லை நீ எல்லாத்தையுமே சொல்லலை. ஜேகல் ஃபேமிலிக்கும் உனக்கும் நடந்த டீலிங்கை பற்றி சொல்லுன்னு கேட்குறப்போ, அவளும் இந்த மேரேஜ் ப்ரொபோசலை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்ட உடனே, சரி இப்பயாவது என்னை விட்டுடுன்றப்போ, நம்ம அந்த ஜேகல் ஃபேமிலியை எல்லாமே அழிச்சிடலாமா, இல்லைனா அவங்க சும்மா அடிச்சு போட்டுடலாமா அப்படின்ட்டு ஹீரோ யோசிப்பான். அதுவும் இல்லாமல் அந்த பாய்சனை ட்ரிங்க் பண்ணிக்கினே இருப்பானா. இதை பார்த்து அவன் என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு பார்ப்பா. எங்கன்னா நீ பார்க்குற, நீ என்ன தான் பார்த்தாலும் உனக்குலாம் தரமாட்டேன், எல்லாமே எனக்கு தான் அப்படின்ட்டு ஹீரோ பாய்சனை குடிச்சிட்டே இருப்பான். இதை பார்த்து அவன் ஷாக் ஆனாலும் சந்தோஷப்பட்டு, இது எனக்கு கடவுளே கொடுத்த வாய்ப்பு. ஹீரோ ஃபுல் பாய்சனையும் குடிச்சிட்டு, வாவ் இது ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் இருக்குன்னு சொல்கிறப்போ, திடீர்னு அவன் ஃபேஸ் எல்லாம் ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அவள் பயங்கரமாக சிரிப்பா. நீ டேங் ஃபேமிலியோட பாய்சனை குறைச்சி மதிப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ எரிஞ்சு சாம்பலாக போகிறேன்னு நினைக்கிறப்போ பார்த்தா அவன் கையில் இருக்க grip குறையவே குறையாது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் இருந்துச்சு, இப்போ பார்த்தா காரமாக இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு ஹீரோ சொல்லுவான். இதை பார்த்து இவன் இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. எல்லா பாய்சனுக்குமே இம்யூன் ஆன ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல அச்சீவ் பண்ணவங்க இப்போதைக்கு யாருமே இல்ல. அதெல்லாம் லெஜண்ட்ஸ்ல இருந்தது மட்டும் தான். அதெல்லாம் இப்போ கட்டுக்கதையா மாறிடுச்சு. அந்த ரெலத்த அச்சீவ் பண்ணவங்க பேரு பாய்சனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத யோசிச்சுட்டு, அப்போ நீ வந்து ஒரு பாய்சனரா? அப்படின்ட்டு கேட்பா. பட் ஹீரோ அப்படியே அவளோட கழுத்த உடைச்சு அங்கேயே சாவடிச்சு போட்டுருவான். ஹீரோ சுத்தி ஒரே ஃபயர் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா அந்த பாய்சன் வந்து ஃபயர் டிராகன் பாய்சன். அதால இப்போ ஹீரோவால வந்து ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எங்கிரியோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோ. நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.